வன்னிய கடலா இது வங்கக்கடலா என்று திணறியது மே 11 அன்று சித்திரை முழுநிலவு மாநாடு. இதை பூர்த்தி செய்ய மாதவரம் தொகுதியை சார்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் ஞானப்பிரகாசம் அவர்களும் முன்னாள் மாவட்ட செயற்குழு ப. தினேஷ்குமார் அவர்களும் இந்நாள் பகுதி செயலாளர் பாஸ்கர் அவர்களும் இந்நாள் பகுதி தலைவர் தீனா அவர்களும் முன்னாள் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாபு அவர்களும் அனைவரும் மாதவரம் சார்ந்த வன்னியர்களும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். இந்த நிகழ்ச்சி அனைவரையும் ஈர்க்கக்கூடிய இடத்துல இந்த நிகழ்ச்சி அந்த அளவுக்கு வன்னியர்கள்லாம் ஒரு வெறித்தனமாக கிளம்புனாங்க. ஏன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நம்மளுடைய சித்திரை முழுநிலவு என்பது நம்மளுடைய உரிமையை நாம் பெறுவதற்கு இனமே எழு உரிமையை பெறு என்று தலைப்பில் இந்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சேர்ந்து இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கு சென்றனர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாசான திரளான கூட்டம் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசாங்கத்தை வன்னியர்களுக்கு 10% இட ஒதுக்கீடு வேண்டும், இந்த இடஒதுக்கீடை நாங்கள் பெறுவதற்கு இந்த மாநாட்டில் கலந்து எங்களுடைய வலிமையை காட்டுவோம். இந்த மாநாட்டின் சிறப்பு என்னவென்று கேட்டால் எங்களுடைய வலிமைதான். இந்த வலிமையை நாங்கள் காட்டுவதற்கு எந்த அளவுக்கு எல்லைக்கும் செல்வோம். எங்களுடைய குணங்கள் முழுவதும் போராட்ட குணங்கள். அதனால் நாங்கள்லாம் மருத்துவர் ஐயாவின் பிள்ளைகள். அதனால் கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய அந்த 10% இடஒதுக்கீடை பெற்றே தீர்வோம். அதற்கு எங்களுடைய முழுக்க ஆதரவு தான் இந்த மாநாட்டுடைய எங்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. அதனால் தயவுசெய்து திராவிட முன்னேற்ற கழகமே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கண்டிப்பாக இந்த வன்னிய இளைஞர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்து வளரும் சங்கதிகளை வாழ வைப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை என்றாலும் எங்களால் போராட்டத்தில் எங்களுடைய வலிமையை காட்டி எங்களுடைய வலிமையோடு இந்த போராட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த வன்னிய இளைஞர்கள் கூக்குரலிட்டு இந்த ஒற்றுமையாக இந்த மாநாட்டில் நல்லபடியாக இந்த மாநாடு முடிந்தது. இந்த மாநாட்டில் அத்துணை இளைஞர்களும் முழுக்க அவர்களுடைய மாவீரன் குரு எங்கள் மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா என்ற குரல் ஓங்கி ஒலித்து கொண்டே இருந்தது.